ஏப்ரல் 2 மாதங்கள் மாத்திரமே இருக்கிறது. ஆகவே நம்ம அடிப்படையான சில முக்கியமான காரியங்களை நாம் பார்க்கும்படியாக இந்த நாட்களில் பரிசுத்த ஆவியானவர் நமக்கு உதவி செய்ய வேண்டும் என்று நான் ஜெபிக்கிறேன். முக்கியமாக இந்த வேதத்தில் ஒரு காரியத்தை நாம் பார்க்கிறோம். சுவிசேஷம் என்ற ஒரு பதத்தை வேதத்தில் நாம் மறுபடியும் பார்க்கிற ஒன்றாக இருப்பதை நாம் அறிந்திருக்கிறோம். பவுலும் கூட சுவிசேஷத்தை பிரசங்கியாதிருந்தால் எனக்கு ஐயோ. சுவிசேஷத்தை பிரசங்கிப்பது நம்மேல் விழுந்த கடமை என்று பவுல் சொல்கிறார். இன்னமாக சுவிசேஷத்தை குறித்து சொல்லும் பொழுது இயேசு கிறிஸ்து நமக்கு கொடுத்திருக்கிற கட்டளையும் அதுதான். உலகமெங்கும் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கிகள். இன்றைக்கு நம்ம 2 தலைப்பில் பார்க்குறோம். ஒன்று, சுவிசேஷம் என்றால் என்ன, தவறான சுவிசேஷம் அல்ல, தவறான போதனை என்பது என்ன, அதை குறித்து தான் நம்ம இன்றைக்கு பார்க்க இருக்கிறோம். நான் இதை முக்கியமாக நீங்கள் இதற்கு பதில் கொடுக்க முடியுமானாலும் கூட ரொம்ப நல்லா இருக்கும்னு நான் யோசிக்கிறேன். நீங்களும் யோசித்து பாருங்கள். இந்த சுவிசேஷம் என்றால் என்ன என்பதை குறித்து உங்களுக்கு தெளிவுபடுத்துவதற்கு நான் ஒரு 13 கேள்விகளின் அடிப்படையில் விளக்கப்படுத்த நான் விரும்புகிறேன். ஏன்னா இன்றைக்கு இதனுடைய தெளிவற்ற ஒரு காலத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆகவே தான் இது மிக மிக ஒரு அறிந்து கொள்ள வேண்டிய அத்தியாவசியமான காரியம் என்பதை நாம் வேதத்தில் பார்க்கிறோம். இந்த ஒரு 13 கேள்வியில் சுவிசேஷம் என்றால் என்ன அப்படின்றத பற்றி பார்க்கும் பொழுது, இன்றைக்கு பொதுவாக பலவிதமான போதனைகள் உலகத்தில் மலிந்து கிடக்கிறதை பார்க்கிறோம். பெரிய பெரிய கூட்டங்கள், பெரிய பெரிய கிறிஸ்தவ மக்கள் சேர்ந்து ஆராதிக்கிற பல காரியங்கள், இன்னும் சபைகளில் பண்ணுகிற பிரசங்கங்கள், இவைகளெல்லாம் நாம் பார்க்கிறோம். இதன் அடிப்படையில் இயேசு கிறிஸ்து சுவிசேஷத்தை நாம் எல்லா இடத்திலும் போய் பிரசங்கிக்கணுன்றதையும் கட்டளிட்டிருக்கிறார். பவுலும் நாம் பார்த்தவனமாக சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் ஜாக்கிரதையாக சுவிசேஷத்தை, தேவனுடைய வார்த்தையை பிரசங்கம் பண்ணு சொல்றதை பார்க்கிறோம். ஸோ இந்த முதல் பகுதியை நாம் விளங்கி கொண்டோமானால் தான் அடுத்த பகுதியில் தவறான விதத்தில் சுவிசேஷம் என்பது எவ்விதமாக எண்ணப்படுகிறது, அதனுடைய ஆபத்துகள் என்ன என்பதை குறித்து நாம் பார்க்க இருக்கிறோம். முதலாவது சுவிசேஷம் என்றால் என்ன என்பதை குறித்து நாம் பார்க்கும் பொழுது, ஒருவேளை நீங்கள் யாராவது சுவிசேஷம் என்றால் என்ன என்பதை குறித்து சொல்வதற்கான வாய்ப்பு இருக்குமானாலும் சொல்லலாம். அதில் நீங்கள் பேச வேண்டும் என்று நான் எதிர்பார்க்கிறேன். யாராவது சொல்வதற்கு வாய்ப்புண்டா? சுவிசேஷம் என்ற இந்த பதத்தை அடிக்கடி உபயோகப்படுத்துகிற ஒரு காரியம். குட் நியூஸ். சுவிசேஷம் என்பது என்னன்னா, இது ஒரு நற்செய்தி என்று சொல்லுகிறோம். சுவிசேஷம் என்பது ஒரு நற்செய்தி, நல்ல செய்தி. இந்த செய்தி எதை உள்ளடக்கியதாக இருக்கிறது என்று நாம் பார்க்கும் பொழுது இயேசு கிறிஸ்துவை உள்ளடக்கியதாக இருக்கிறது. சுவிசேஷத்தினுடைய மையமான நாயகர் நபர் இயேசு கிறிஸ்து. அவர் இந்த உலகத்திற்கு வந்து பரிசுத்தமான பாவமில்லாத ஒரு வாழ்க்கை வாழ்ந்து நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்றி அவர் சிலுவையில் மரித்தார் என்ற காரியத்தை நாம் அறிந்திருக்கிறோம். அதன் பின்பு உயிர்த்தெழுந்தார் என்பதையும் வேதத்தில் நாம் தெளிவாக பார்க்கிறோம். இந்த நிகழ்வு என்பது எதற்காக
நடைபெற்ற ஒன்று என்று பார்க்கும் பொழுது பாவிகளை ரட்சிக்க நடைபெற்ற ஒரு நிகழ்வு இது. இயேசு கிறிஸ்துவை குறித்து நாம் பார்க்கும் பொழுது இயேசு கிறிஸ்து இழந்து போனதை தேடி ரட்சிக்க வந்தார். He came to seek and save. ரட்சிப்பு. இங்கே தீமோத்தேயுவில் கூட நாம் வாசிக்கிறோம், எல்லா மனிதர்களும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்றும் இந்த சுவிசேஷத்தை அறிந்து கொள்ள வேண்டும் என்றும் தேவன் சித்தமுள்ளவராக இருக்கிறார் என்பதை குறித்து நாம் தெளிவாக வாசிக்கிறோம். சுவிசேஷம் என்பது ஒரு நற்செய்தி. இந்த நற்செய்தியை அப்படின்னு பார்க்கும் பொழுது இது ஒரு நபரை மையமாக வைத்த செய்தி. இது அந்த நபர் இயேசு கிறிஸ்து. பழைய ஏற்பாடு முழுவதுமாக நாம் வாசிக்கிறோம். இந்த உலகத்தில் ஆதியாகமம் 3வது அதிகாரத்தில் ஏற்பட்ட வீழ்ச்சி, மனித வீழ்ச்சி, மனித குலத்திற்கே இழுக்கான ஒன்று. மனிதன் சஞ்சலமும் வருத்தமும் வேதனையும் மரணமும் கடந்து போகிற ஒரு வாழ்க்கைக்குள்ளாக அவன் பிரவேசித்த ஒரு வாழ்க்கை தான் வீழ்ச்சிக்கு பின்னால் காணப்படுகிற காரியம். முதலாவது குடும்பத்திலே பார்க்குற மரணம். சொந்த சகோதரனை அவன் கொலை செய்கிறான். அப்போ அன்றிலிருந்து தொடர்ச்சியாக இந்த உலகமானது ஒரு சபிக்கப்பட்ட நிலையில் காணப்படுகிற ஒன்றாக இருக்கிறது. காரணம் பாவம். இன்றைக்கும் கூட நம்ம பார்க்குறோம், எத்தனையோ அழகான குடும்பங்கள் பாவத்தினால் அழிக்கப்பட்டு போகிறதை பார்க்கிறோம். எத்தனையோ குடிகாரர்கள், நல்ல மனிதர்கள், குடி என்ற ஒரு பழக்கத்துக்கு உட்பட்ட நிலையில் அருமையான கணவன்மார்கள் குடிகாரலாய் மாறுகள் நிமித்தம் எத்தனையோ நல்ல குடும்பங்கள், அழகான மனைவிகள், அழகான பிள்ளைகள். இன்றைக்கு எத்தனையோ குடும்பங்கள் ஒரு யுத்த களம், ரணக்களமாக மாறிவிட்டது. குடிச்சிட்டு வந்துட்டா வீட்டில் போதை மருந்துகள், கணவன் மனைவி உறவுகளில் இன்றைக்கு பலவிதமான விவாகரத்துக்கள், கொலை, கொள்ளை, அழிவு, நாசம், மோசம், வியாதிகள் இந்த உலகத்தை இன்றைக்கு ஆட்டி படைத்து கொண்டிருக்கிற ஒரு பயங்கர ஒரு சூழலை தான் நாம் பார்க்கிறோம். நிலைத்திருப்போம் என்ற நம்பிக்கையில இவ்விதமான ஒரு சூழ்நிலை எல்லாவற்றின் காரணம் பாவம். பாவம் ஒரு மனிதனுக்கு இழுக்கு, ஒரு குடும்பத்துக்கு இழுக்கு, ஒரு தேசத்துக்கு இழுக்கு, ஒரு உலகத்துக்கு இழுக்கு. ஆகவே இந்த பாவத்திலிருந்து மீட்கப்படுகிறது தான் ரட்சிப்பு. பாவத்தின் அடிமைத்தனத்திலிருந்து ஒரு மனிதனை மீட்கிறது தான் ரட்சிப்பு. இதற்கு இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் அவர் தேவாதி தேவன், கர்த்தாதி கர்த்தராகிய அவர் அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷர் சாயலானார். முழுக்க அவர் ஒரு மனிதர், முழுக்க அவர் தேவன். உன்னையும் என்னையும் மீட்கும்படியாக இந்த உலகத்தில் அவர் உன்னை போல என்னை போல அவர் மாறினார் என்று சொல்லலாம். நம்மை போல எல்லாவற்றிலும் சோதிக்கப்பட்டார், ஆனாலும் பாவம் இல்லாதவராகவே. சுவிசேஷம் என்று சொன்னால் ஒரு நபரை பற்றிய இந்த நபரின் மூலமாக நமக்கு கிடைக்கப்பெற்ற ரட்சிப்பு, மீட்பு, பாவத்தை நம்முடைய வாழ்க்கையில் மன்னிக்கப்பட்ட ஒரு மீட்பின் வாழ்க்கை இது. சுவிசேஷம் என்றால் இயேசு கிறிஸ்துவனுடைய வாழ்க்கை, மரணம், உயிர்த்தெழுதலை உள்ளடக்கிய ஒரு பாவியை மீட்கக்கூடிய, அவனுடைய அந்த பாவத்தின் சாபத்தின் என்ற அடிமைத்தனத்திலிருந்து மீட்கக்கூடிய, அதுதான் ரட்சிப்பு என்று சொல்லலாம். அந்த நிகழ்வு தான், அந்த செய்தி தான் சுவிசேஷம் என்று சொல்லப்படுகிறது. இரண்டாவது ஒரு கேள்வி, ஏன் இதை நாம் நற்செய்தி என்று கூறுகிறோம்? எவ்வளோ செய்திகள் இருக்குது இந்த உலகத்தில், அதெல்லாம் நற்செய்தி இல்லையா? இது மட்டும்தான் நற்செய்தி என்று கேட்கலாம்.
இந்த நற்செய்தி என்பது ஒரு அசாதாரணமான நற்செய்தி. ஒரு பாவத்தின் அடிமையை மறுரூபப்படுத்துகிற ஒரு நற்செய்தி. யார் என்னை விடுதலையாக்கக்கூடும்? பவுல் ரோமரில் எழுதுவதை பார்க்க, நிர்பந்தமான மனுஷன் நான், யார் என்னை விடுவிக்கக்கூடும்? உண்மையிலே ஒரு மனிதன் தன்னுடைய வாழ்க்கையை குறித்து ஆழமாக சிந்திப்பானால், நம்முடைய வாழ்க்கையில் எத்தனையோ குடும்பங்களில் தான் பிரச்சனைங்கிறத அவன் தெளிவாய் தெரிந்து கொள்வான். அவன் மாற்றப்படும் பொழுது அந்த குடும்பத்தில் சமாதானம் இருக்கும். இது ஒரு ஸ்திரீயினுடைய வாழ்க்கையில் அவள் தான் பிரச்சனை, அவள் மாற்றப்படும் பொழுது சமாதானம். இன்றைக்கு இது ஏன் ஒரு நற்செய்தி என்று சொல்லும் பொழுது, முதலாவது நம்முடைய வாழ்க்கையில் இந்த பாவம் என்கிற சாபத்தை நாம் சுமந்து தான் தெரிகிறோம். என்றைக்கு ஆதாம் ஏவாள் பாவம் செய்தார்களோ அந்த பாவ சாபம் இன்றைய வரைக்கும் தொடர்ந்து நிற்கிறது. ஆகவே நம்முடைய வாழ்க்கையில் பாவம் 2 விதங்களில் நம்மை அழித்து கொண்டிருக்கிறது. ஒன்று, பாவம் என்பது என்னை அழிக்கிறது. ஏன்னா என்னுடைய சுபாவம் என்னை அழிக்கிறது. நான் ஒரு குடிகாரனோ, அது விபச்சாரக்காரனோ, அது வேசிக்காரனோ, ஏதோ ஒன்று, அல்லது கோபப்படுகிறவன், பொறாமைப்படுகிறவன், ஏதோ அவனுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு நிலையிலும் பாவம் அவனுடைய நற்பண்பை அழித்து விடுகிறது, நற்குணத்தை அழித்து விடுகிறது. அவனுடைய வாழ்க்கையில் அவன் ஒரு பிரச்சனைக்குரியவனாகவே காணப்படுகிறான். பாவத்தின் சாபத்தை அவன் சுமந்து தீர்க்கிறான். ஒருவேளை நம்ம இன்றைக்கி பார்க்கும் பொழுது, ஒருவேளை இன்றைக்கு ஒரு மனிதன் உலகத்தில் பிறந்திருக்கான். ஒருவேளை அவன் இந்த உலகத்தில் இதுவரைக்கும் ஒரு பாவமும் செய்யாதவனாக இருந்தாலும் கூட அவன் நரகத்துக்கு தான் போனேன்னு கேட்டால், அவன் ஏற்கனவே ஆக்கினை தீர்ப்புக்குட்பட்டா என்று யோவானில் பார்க்குறோம். இஸ் ஆல்ரெடி கண்டம்டு. நரகத்துக்கென்று அவன் நியமிக்கப்பட்டிருக்கிறான். பிறக்கும் பொழுதே அவன் ஆக்கினையோடு கூட தான் பிறக்கிறான். அந்த ஆக்கினையை, தேவ தண்டனையை, தேவ சாபத்தை நீக்குவதே ரட்சிப்பு. முதலாவது என்னுடைய வாழ்க்கையில் ஏது ரட்சிப்புனா, என்னை என் பாவத்தை மன்னிக்கிறது மாத்திரமல்ல, பாவத்தின் அடிமைத்தனத்திலிருந்து என்னை மீட்கிறது. ரட்சிப்பு என்பது ஒரு பெரிய செய்தி. என்னென்னா, என் பழைய பாவம், கோடிக்கணக்கான பாவங்கள், ஒவ்வொரு நாளைக்கு நம்ம எத்தனையோ பாவங்கள் செய்கிறோம், இல்லைன்னு சொல்ல முடியும். அவைகளை செய்கிற நம்முடைய வாழ்க்கையில் இந்த பாவங்களெல்லாம் மன்னிக்கப்படுகிறது. அது மாத்திரம் இல்லாதபடிக்கு இந்த பாவத்தின் ஆளுகையிலிருந்து எனக்கு விடுதலை கொடுக்கிறார். அதாவது என்னுடைய சுபாவமே, ஒரு குடிகாரனை பார்த்து கேட்கும்பொழுது அவன் உண்மையாலுமே குடிக்கிறவனாக இருந்தால் கூட, நீ உண்மையாக குடிக்க விரும்புறியான்னு நிறைய பேர் சொல்லுவாங்க, இல்லை நான் குடிக்க விரும்பலை, ஆனால் என்னால் முடியல. ஒவ்வொரு பாவமும் அதனுடைய ஆதிக்கத்தை செலுத்துகிறது. பாவம் செய்கிறவன் பாவத்துக்கு அடிமையாகத்தான் இருக்கிறான், சந்தேகம் இல்லை. இப்போ நல்ல செய்தி என்ன, என் பாவங்களெல்லாம் மன்னிக்கிறது, என் பாவங்களெல்லாம் நீக்கப்படுகிறது. பாவத்தின் அடிமைத்தனத்திலிருந்து நான் விடுவிக்கப்படுகிறேன். ஒரு காலத்தில் எதை நான் விரும்பி நேசித்து செய்த பாவங்கள் இன்றைக்கு எனக்கு வெறுப்பாக இருக்கிறது. ஏன்னா அதை நான் நேசிக்க முடியாது, என்னால் அது வெறுப்பாக இருக்கு. அது மாத்திரமல்ல, ஒரு நித்திய வாழ்வை எனக்கு கொடுக்கிறது. நித்திய வாழ்க்கையின் நம்பிக்கை எனக்கு கொடுக்கப்படுகிறது. ஆகவே அவன் இந்த உலகத்தில் வாழும் பொழுது கூட பவுல் சொல்லர், காண்கிறவைகள் அல்ல காணாதவைகள் நோக்கமாக இருக்கிற நமக்கு அது சீக்கிரத்தில் நீங்கும் லேசான நம்முடைய உபத்திரம் நித்திய கன மகிமை உண்டாக்குறது. அதாவது இந்த உலகத்தில் என்ன ஒரு காரியமாக இருந்தாலும் அவனுக்குள்ளாக ஒரு தைரியத்தை ஆண்டவர் கொடுக்கிறார். கர்த்தர் ஆளுகை செய்கிறார். அவர் என் பட்சத்தில் இருக்கிறார். அவர் என்னை பாதுகாக்கிறார், பராமரிக்கிறார். அவருடைய ஆலோசனையின்படி நடத்தி என்னை முடிவிலே மகிமையில் ஏற்றுக்கொள்வார். தீமோத்தேயுவில் எழுதப்பட்ட எல்லா தீங்குக்கும் என்னை விலக்கி காத்து என்று பார்க்குறோம். எல்லா தீமைக்கும் விலக்கி காத்து
அந்த பரம ராஜ்யத்துக்குள் என்னை கொண்டு செல்கிறார் என்று சொல்லப்படுகிற ஒரு காரியம். ஆகவே தான் இது என் பாவங்களெல்லாம் நீக்கப்படுகிறது. என் பாவத்தின் அடிமைத்தனத்தில் நான் மீட்கப்படுகிறேன். ஒரு நித்தியமான ஒரு வாழ்க்கையை ஆண்டவர் எனக்கு கொடுத்திருக்கிறார். இவைகள் மிக மிக முக்கியமானவைகள். இது ரொம்ப அவசியமானதாக இருக்குது. ஏன்னா இதெல்லாம் நீங்கள் தயவுசெய்து ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன் நம்ம அந்த இதெல்லாம் போடுறேன்னு சொன்னால், இதில் தான் நான் திரும்பமாக உங்களுக்கு டிப்ளமோ கொடுக்கறதுக்கு முன்னால் நீங்கள் தெரிஞ்சிருக்கீங்கன்னா நான் அறிஞ்சு தான் கொடுக்க முடியுங்கன்னு கேட்டால், சத்தியத்தை நீங்கள் சரியாக தெரியாமல் கொடுக்கறது உங்களுக்கும் பிரயோஜனமாக இருக்காது. ஆகவே கிளாஸில் அட்டன் பண்ணாதவங்களாக இருந்தால் கூட இந்த முக்கியமான காரியங்களை மறுபடியும் அவர்களுக்கு போதித்தாவது தான் கொடுக்க முடியும் ஒழிய, அவங்க ஏதோ கலந்துட்டாங்கன்றதுனால டிப்ளமோ கொடுக்கப்பட முடியாது, கொடுக்கப்பட மாட்டாது. ஆகவே ஒருவேளை இதில் சிலர் கலந்து கொள்ளவில்லை என்றாலும் இந்த காரியத்தை அவர்கள் படித்து கண்டிப்பாக அவர்கள் தெரிந்திருந்தால் தான் இந்த காரியத்தில் அவர்களுக்கு இந்த டிப்ளமோங்கிறது கொடுக்கப்படும். ஒருவேளை சிலர் நினைக்கலாம் அது. ஆகவே நான் ஒவ்வொருவரையும் தனிப்பட்ட விதத்தில் நீங்கள் எந்த அளவுக்கு சுவிசேஷத்தை அறிந்திருக்கீர்கள் என்பதை குறித்த ஒரு வைவாக இருக்கும், பர்சனல் இன்டர்வியூ இருக்கும். அதன் அடிப்படையில் மாத்திரம்தான் இந்த டிப்ளமோ கொடுக்கப்படும் என்பதையும் சொல்கிறேன். என்கிட்ட ஒரு சிலர் தவறாக எண்ணிவிடக்கூடாது. ஏன்னா நீங்கள் சரியாக, அது உங்களுக்கு நல்லது தான். எதுக்காகனா நீங்கள் சரியாக தெரிந்திருந்தால்தான் உங்களுக்கு சத்தியமே. நிறைய பேர் பாருங்கள் 4 வருஷம் 5 வருஷம் படிச்சுட்ருப்பாங்க, கடைசியில் பார்த்தா அது அந்த படித்த காரியங்களை அதிகமான விதத்தில் அவருடைய வாழ்க்கையில் அறிந்திருக்கார்கள்னு சொல்ல முடியறதில்ல, அதை அவர்கள் தன்னுடைய வாழ்க்கையில் கடைபிடிக்கிறார்கள் என்பதும் சொல்ல முடியல. ஆனால் இது நம்ம அப்படி அல்லங்க. இது ஆகவே இது முக்கியமாக நீங்கள் இந்த கேள்வி பதிலை திரும்பமாக நான் அந்த நம்ம குரூப்லேயே நான் போடுறேன். ஏன்னா இப்போ நம்ம இந்த ரெண்டும் கூட நான் ரெண்டாவது கூட போன தடவை போட்டிருக்கேன். இப்போ அதாவது விசுவாசமா நம்பிக்கையா என்பதை குறித்து. ஆகவே தொடர்ந்து நான் இந்த வகுப்புகளின் பாடங்கள் எல்லாம் நான் போடும்படியாக நிச்சயமாக செய்வேன். ஆகவே அதை குறித்து நீங்கள் தயவுசெய்து படித்துக்கொள்ள முடியாது கேட்டுக்கொள்கிறேன். சரி, முதல்ல நம்ம பார்த்தோம் சுவிசேஷம் என்றால் என்ன என்பதை குறித்து பார்த்தோம். ஒரு நபரை உள்ளடக்கியது, அவருடைய உலகத்தில் வாழ்ந்து மரித்து உயிர் தெழுந்த காரியத்தை குறித்து. இது ஒரு நற்செய்தி என்று ஏன் சொல்லணும்னு கேட்டால், இது என்னுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய நற்செய்தி. ஏன்னா என் பாவங்களை மன்னிக்கப்படுகிறது, என்னுடைய பாவங்களினுடைய அடிமைத்திலிருந்து மீட்கப்படுகிறேன். இன்னொன்று, நித்தியமான ஒரு வாழ்க்கை என்னுடைய நம்பிக்கை எனக்குள் ஏற்படுகிறது. இந்த உலகத்தில் ஒரு பாவி அவன் எனக்கு மோட்ச ராஜ்யம் கிடைக்கும்னு சொல்லி அவனால் உறுதிப்பாடோடு சொல்ல முடியறதில்லை. ஏன் கேட்டால் அவனுக்குள்ள அந்த நம்பிக்கை என்பது இல்லை. மூன்றாவது கேள்வி, சுவிசேஷத்தின் மைய செய்தி என்ன? வாட் இஸ் தி சென்ட்ரல் தீம் ஆஃப் த காஸ்பல்? சென்ட்ரல் தீம்ங்கிறது ஒரு நபர் தான், வேற ஒருவரும் இல்லை. அதாவது இயேசு கிறிஸ்து திரியேக தேவனின் 2ஆம் நபர். இந்த 3 பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவரோட நித்திய திட்டத்தோடு கூட பாவிகளை மீட்கும்படியாக அந்த ஆதியாகமும் 3வது அதிகாரத்திலே நாம் பார்க்கிறோம். உடனடியாக ஒரு மிருகத்தை கொன்று அதனுடைய தோலை அவளுக்கு அணிவிக்கிறதை பார்க்க, நீதியின் ஒரு சால்வையை பிரதிபலிக்கும்படியாக அவருடைய விசுவாசிகளுடைய பாவங்களை அவர் சுமந்து தீர்த்து ரட்சிப்பை ஏற்படுத்தின இந்த காரியம்தான் மையமானது. இதன் மூலமாகத்தான் அவர் மரித்ததன் மூலமாக நான் ஜீவனை பெறுகிறேன். என் பாவத்துக்கு அவர் மரித்ததினால நான் ஜீவனை பெறுகிறேன். என் பாவம் நீக்கப்படுகிறது. எனக்காக அவர் இந்த உலகத்தில் இந்த நியாயப்பிரமாணத்தை, தேவனுடைய அந்த சட்டத்தை நிறைவேற்றி, நியாயப்பிரமாணத்தை அழிக்கவல்ல, நிறைவேற்றுவதற்கே என்னன்னு சொன்ன அந்த நியாயப்பிரமாணத்தை முழுமையாக நிறைவேற்று அந்த நீதியை எனக்கு தருகிறார். அந்த நீதியின் சால்வை என்று பார்க்கிறோம். ஏன் பாவத்தை அவர் சுமந்து கொள்கிறார், அவருடைய நீதியை எனக்கு கொடுக்கிறார்.
ஆகவே இந்த சுவிசேஷத்தினுடைய மையமான காரியம் என்னவென்றால் இதுதான், இயேசு கிறிஸ்துவனுடைய இந்த நிகழ்வு தான் சுவிசேஷத்தினுடைய மையமான ஒரு காரியம். இயேசு கிறிஸ்து அவர் நிகழ்த்தின அந்த நிகழ்வு இதுதான் வேதத்தில் நாம் மையமாக சுவிசேஷம் என்று சொல்லப்படுகிற காரியத்தை குறித்து நாம் பார்க்கிறதை நாம் காண்கிறோம். இப்போ ஒரு வசனத்தை நாம் வாசிக்கலாம். 1 கொரிந்தியர் 15வது அதிகாரம், 1 கொரிந்தியர் 15 இது 3-4 வசனங்களில் நம்ம இதை வாசிக்கிறோம். அதாவது அவர் அடக்கம் பண்ணப்பட்டு வேத வாக்கின்படி 3ஆம் நாளில் உயிர்த்தெழுந்து, அதாவது அதுக்கு முன்னால் பார்த்தீங்கன்னா கிறிஸ்துவானவர் வேத வாக்கியங்களின்படி நமது பாவங்களுக்காக மரித்து, ஆகவே அவர் இந்த உலகத்தில் அவர் பாவமும் செய்யலை, அவர் மரிக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் நம்முடைய பாவங்களுக்காக அவர் மரித்து இந்த உலகத்தில் அவர் உயிர்த்தெழுந்தார். இந்த செய்தி தான் நற்செய்தி. இதை மையமாக வைத்து தான் இந்த சுவிசேஷமானது இருக்கிறதை குறித்து பார்க்குறோம். ஆகவே இதன் மூலமாக நான் பெற்றுக்கொள்கிற இலவசம், இது எனக்கு இலவசம், நான் இதில் ஒன்றுமே செய்யலை பாருங்களேன், இதில் முற்றிலும் இலவசம். எபேசியர் நிருபத்தில் இந்த ரட்சிப்பை குறித்து சொல்லும் பொழுது இந்த ரட்சிப்புக்காக ஒரு மனிதன் செய்யக்கூடிய காரியம் எதுவுமே இல்லை. எபேசியர் 2வது அதிகாரம் 8வது வசனத்தை யாராவது வாசிங்க, அல்லது 7-8 யாராவது வாசிக்கலாம். எடுத்தவங்க வாசிங்க ப்ளீஸ். எபேசியர் 2:7-8 வசனங்கள், 9 கூட வாசிப்பா. 7, 8, 9 எடுத்தவங்க யாருங்க வாசிக்கலாம். கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மை அவரோட கூட எழுப்பி உன்னதங்களிலே அவரோட கூட உட்காரவும் செய்தார். கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள். இது உங்களால் உண்டானதல்ல, இது தேவனுடைய ஈவு. ஒருவரும் பெருமை பாராட்டாதபடிக்கு இது கிரியைகளினால் உண்டானதல்ல. யாருமே அதை சம்பாதிக்கவோ பெற்றுக்கொள்ளவோ தகுதியாக இல்லை. தேவனே இலவசமாய் நமக்கு கொடுத்திருக்கிறார். இயேசு கிறிஸ்துவை மையமாக வைத்துதான் இந்த நற்செய்தியே முழுக்க இருக்கு. என்னுடைய பெரிய பிரச்சனையே என்னுடைய பாவ பிரச்சனை தாங்க. ஏன்னா இன்னைக்கு ஒருவேளை பணம் நிறையா இருந்தால் பாவம் நீங்க போயிருமா? இல்லை, அறிவு இல்லை. ஒரு மனிதனுடைய வாழ்க்கையினுடைய அடிப்படை பிரச்சனையை பாவங்கிற பிரச்சனை, அதிலிருந்து மீட்கும்படியாக, பாவத்தின் தண்டனை என்னை விட்டு நீக்கும்படியாக, அந்த பாவத்தின் தண்டனையாக நித்திய நரகத்திலிருந்து என்னை விடுவிக்கும்படியாக கர்த்தர் தன்னையே பலியாய் ஒப்பு கொடுத்தார். இப்போ நம்ம கேட்கலாம், அப்போது இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வர வேண்டிய அவசியம் என்ன? ஒருவேளை அவர் வராமலே இந்த உலகம் ரட்சிக்கப்பட வாய்ப்புண்டா? மனிதன் பாவத்திலிருந்து மீட்கப்பட வாய்ப்புண்டா? மனிதனுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட வாய்ப்புண்டா என்று நாம் கேட்கும் பொழுது வாய்ப்பு என்பது இல்லை. வாய்ப்பு என்பது முற்றிலுமாக இல்லை. ரோமர் 3வது அதிகாரத்தை நம்ம திருப்பிக் கொள்வோமானால், வேதம் சொல்லுகிறது, ரோமர் 3:23 யாராவது வாசிக்கலாம். ரோமர் 3:23 எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமையற்றவர்களாகி போதுங்க. அதாவது இடத்துல பாவமே செய்யாத யாருமே இல்லையே. பாவத்தின் சம்பளம் மரணம், நித்திய மரணம். அப்போ இந்த உலகத்தில் எல்லாருமே பாவம் செய்தவர்கள், ஒருத்தர் கூட பாவம் செய்யாதவர்கள் இல்லை.
அப்போது இந்த மனிதர்கள் ஒவ்வொருவரும் ஒரு நாள் தன்னை உண்டாக்கின தேவனுக்கு முன்பாக அவர்கள் கணக்கு கொடுக்க வேண்டும். ஆதாம் ஏவாளை ஆண்டவர் உருவாக்கினார். அவர் உருவாக்கின பொழுது அவர்களை கணக்கு கொடுக்கும்படியாகத்தான் தேவன் உருவாக்கினார். அதனால வந்து கேட்கிறார் அவர், ஏன் நீங்க புசிக்க கூடாதுன்னு சொன்ன கனியை புசித்தீர்களா? கீழ்ப்படியாத. ஆகவே நம்ம எல்லாருமே ஒரு நாள் தேவனுக்கு முன்பாக நியாயாசனத்திற்கு முன்பாக நிற்க வேண்டும் என்பதை குறித்து வேதம் வெகு தெளிவாக சொல்லி இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். ஒருவரும் அல்ல. ஆகவே பாவத்தின் சம்பளம் மரணம், நித்திய மரணம் தான். எல்லோரும் பாவம் செய்து விட்டார்கள். ஆகவே ரோமர் 6:23 முதல் ரோமர் 6:23 யார் வாசிக்கலாம்? பாவத்தின் சம்பளம் மரணம், பாவத்தின் சம்பளம் மரணம், தேவனுடைய கிருபை வரமோ, தேவனுடைய கிருபை வரமோ நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினால் உண்டான நித்திய ஜீவன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினால் உண்டான நித்திய ஜீவன். ரெண்டு தாங்க. ஒன்று வந்து பாவத்தின் சம்பளம் மரணம். எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமையற்றவர்களாய் போன நிலையில மரணம், நித்திய மரணம். நித்திய மரணம் என்னும் பொழுது தேவனை விட்டு நித்தியமாய் பிரிக்கப்பட்ட ஒரு ஸ்தலத்தில் மனிதன் தன்னுடைய பாவத்துக்குரிய தண்டனையை சுமக்க வேண்டியவனாக இருக்கிறான். சாதாரணமாக பார்க்குற ஒரு சில ஒரு தகப்பனுக்கோ ஒரு தாய்க்கோ ஒரு வியாதி, இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா சில தகப்பனு தாய்க்கோ ஒரு ஆஸ்மா மாதிரி ஒரு வியாதி, பிள்ளைகள் அதில் அநேகர் அதில் கஷ்டப்படுறதை நம்ம பார்க்குறோம். ஏன்? அவளுக்கு இருந்த அந்த வியாதியினுடைய அந்த ஜீனுடைய மாற்றத்தினால் அவர்களுக்கும் அது சென்றுள்ளதுனால அவர்கள் அதை கஷ்டப்படுறாங்க. ஆதாம் ஏவாளை மூலமாக பாவம் பிரவேசித்தது. அவங்க வந்து ஆதாம் ஏவாள் வந்து பாவம் செய்ததினால் பாவிகளானார்கள். ஆனால் நம்ம பாவிகளாக இருக்கிறதுனால பாவம் செய்கிறோம். ஆதாம் ஏவாள் பாவம் செய்ததுனால பாவியானார்கள். ஏன்னா அவர்கள் பரிசுத்தமாக தான் இருந்தாங்க. ஆனால் நீங்களும் நானும் பாவிகளாக இருக்கிறதுனால பாவம் செய்யணும். நம்முடைய தன்மை அதுதான். ஒரு சிங்கத்துக்கு முன்பாக நீங்கள் எவ்வளோ காய்கறிகள் வச்சாலும் அந்த சுத்தமாக தொடாது. ஆனால் ஒரு அழுகி போன ஒரு மாம்சத்துண்டை வச்சு அங்கே தான் போய் தொடரும். ஏன்னா அது சுபாவமே அப்படி தான். மனித சுபாவமே பாவங்கிற ஒரு பயங்கர அடிமைத்தனத்துக்குள்ளாய் மாட்டிக்கொண்ட இந்த சூழ்நிலையில் தான் இப்படி ஏற்படும்படியான ஒரு காரியத்தை நாம் பார்க்குறோம். ஆகவே இதிலிருந்து மீட்கும்படியான ஒரே ஒரு வழி ரட்சிப்பின் வழி தான். இந்த ரட்சிப்பின் வழி தான் சுவிசேஷம். ஒரு நபரை பற்றியது, ஒரு நபர் செய்த காரியத்தை புரியுது. நற்செய்தி என்பது ஒரு நபரை பற்றியது, அந்த நபர் செய்து முடித்த காரியத்தை பற்றி. இதுதான் நற்செய்தி. ஐந்தாவது நீங்கள் இந்த சுவிசேஷமானது ஏன் தேவைன்னா, எல்லாரும் பாவம் செய்தவர்கள், ஒருவரும் தப்பிக்க முடியாது. ஆகவே நிச்சயமாக அவர்களுக்கு ரட்சிப்பின் ஒரே ஒரு வழி இந்த கிறிஸ்துவின் மூலம் அவர்கள் பெற்றுக்கொள்ளுகிற மீட்பு தான். ஆகவே இதுதான் நற்செய்தி. இப்போ இந்த இயேசு கிறிஸ்து யார் என்பதை குறித்து நாம் அறிந்திருக்கிறோம். அவர் வந்து முழுமையான ஒரு மனிதன், முழுமையான ஒரு தேவன். அவர் ஒரு மனிதனுடைய ஸ்தானத்தில் மரிக்க வேண்டி இருந்ததுனால 100% ஒரு மனிதனாகவே மாறினார். இப்போ நமக்குடைய இது வந்து கோழிகள் ரத்தம், மற்ற ரத்தம் நம்முடைய பாவத்தை சுத்திகரிக்க மாட்டார். ஆனால் மனிதனாகிய என்னை மீட்கும்படியாக ஒரு முழுமையாக ஒரு மனிதனாக வர வேண்டியதாகவே மனித சாயலானார். இயேசு கிறிஸ்து என்பவர் முழுமையான ஒரு தேவன் தான். ஆனால் முழுமையான ஒரு மனிதனாக இந்த பாவத்தினுடைய தண்டனையை அவர் எடுத்துக்கொண்டு நான் நித்திய வாழ்வை பெறும்படியான வழிமுறையை எனக்கு இலவசமாக கொடுத்திருக்கிறார். ஆகவே அந்த ரட்சிப்பை நான் இலவசமாய் பெற்றுக்கொள்கிறேன். இதுதான் நற்செய்தி. இட்ஸ் ஃப்ரீ. நீ இதில் ஒன்றும் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. அடுத்த கேள்வி, இயேசு கிறிஸ்துவின் மரணம் எவ்வாறு என்னை ரட்சிக்க முடியும்? இயேசு கிறிஸ்துவின் மரணம் எப்படி என்னை ரட்சிக்க முடியும்? ஒருவேளை அவர் எருசலேமில்
2000 ஆண்டுகளுக்கு முன்பாக அவர் மரித்தார். ஆனால் இன்னைக்கு என்ன ரட்சிக்க முடியுமா? ஆமாம், ரட்சிக்க முடியும். அதுதான் நம்ம பார்க்குறோம். அவர் பழைய ஏற்பாட்டில் அவருடைய விசுவாசிகள் எல்லாருக்குமாக மரித்தார். எப்படின்னா, பழைய ஏற்பாட்டில் வரப்போகிற மேசியாவை அவர்கள் நோக்கி பார்த்து ரட்சிக்கப்பட்டார்கள். அவளுக்கும் ஒரே பலிதான். நம்ம வந்த மேசியா, வந்த ரட்சகரை நாம் நோக்கி பார்த்து, அவரை நோக்கி பார்த்து ரட்சிப்படையுங்கள். அதுதான் வேதம் சொல்லுது. ஆகவே இந்த மரணம் எவ்விதமான ரட்சிக்கிறதுன்னு சொன்னால், நான் விசுவாசத்தோடு நான் நோக்கி பார்க்கிறேன். ஏசாயா 53வது அதிகாரத்தில் ஆண்டவருடைய வார்த்தை இவ்விதமாக சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். ஏசாயா 53 5வது வசனம் யார் மேல வாசிக்கலாம்? ஏசாயா 53:5. நம்முடைய மீறுதல்களின் நிமித்தம் அவர் காயப்பட்டு, நம்முடைய அக்கிரமங்கள் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது. அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம். இதுதாங்க. அதாவது எனக்கு என் நிமித்தம் அவர் காயப்பட்டு எனக்கு சமாதானத்தை உண்டு பண்ணியிருக்கிறார். ஆகவே இயேசுவின் மரணம் இது எனக்காக மரித்த மரணம் என்ற எந்த ஒரு மனிதன் விசுவாசத்தோடு, இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்ட பொழுது 2 கள்ளர்கள் வலது பக்கம் இடது பக்கம் இருவருமே இயேசுவை அவர்கள் அங்கே முதல் பார்க்கும் பொழுது அவர்களை ஏளனமாக திட்டுகிறார்கள். ஆனால் இயேசு கிறிஸ்து பிதாவே அவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது என்று அறியாமல் இருக்க அந்த மன்னிப்பின் செய்தியை கேட்டவுடனே வலது பக்கம் இருக்கிற கள்ளன், ஆண்டவரே அடியனை உங்களுடைய ராஜ்யத்தில் ஒரு அடியனை நினைத்தல். அந்த அவன் கொடுத்த கொஞ்ச நேரத்தில் ரட்சிப்புக்காக அவரை நோக்கி பார்க்கிறான். இது எனக்காக அவன் மீட்கப்படுகிறான். 7வது ஒரு கேள்வி என்னன்னா, இது எப்படியாக இந்த அவருடைய பலி என்பது அங்கீகரிக்கப்பட்டது? இதை எப்படி நீங்கள் எத்தனை பேர் மரிக்கிறார்கள்? ஒருவேளை அவரும் சிலுவையில் மரித்திருக்கலாம். அந்த ரோமர்கள் சிலுவையில் மரிக்க அடக்க தண்டனைக்குட்படுத்துவது சாதாரண நடைபெற்ற ஒரு நிகழ்வு தானே. அப்போது நீங்கள் எப்படி அவருடைய மரணம் மட்டும் என் பாவத்தை பரிகரிக்கும்படியாக ஏற்படுத்தப்பட்ட மரணம் என்பதை எதன் மூலமாக சொல்லுகிறீர்கள் என்பதை குறித்து நாம் பார்க்கும் பொழுது, இவர் மரித்தவர் மாத்திரமல்ல, உயிர்த்தெழுந்தார். அதாவது அந்த மரணம் அங்கு அங்கீகரிக்கப்பட்டவருடைய சாட்சி என்னன்னா, he is risen. அவர் உயிர்த்தெழுந்தார். அதைத்தான் நம்ம பார்க்கிறோம். வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டபடி அவர் ரோமர் 1வது அதிகாரம் 4-5 வசனங்களை வாசிப்போம். ரோமர் 1:4-5 வசனங்கள். எடுத்து வாசிங்க ப்ளீஸ். இயேசு கிறிஸ்துவை குறித்து தேவன் தம்முடைய தீர்க்கதரிசிகள் மூலமாய் பரிசுத்த வேதாகமங்களில் முன்னே தம்முடைய சுவிசேஷத்தை பற்றி வாக்குத்தத்தம் பண்ணினபடி கர்த்தராக இயேசு கிறிஸ்துவானவர் மாம்சத்தின்படி தாவீதின் சந்ததியில் பிறந்தவரும் பரிசுத்தமுள்ள ஆவியின்படி தேவனுடைய சுதன் என்று மரித்தோரிலிருந்து
உயிர்த்தெழுந்ததினாலே உயிர்த்தெழுந்ததினாலே பலமாய் ரூபிக்கப்பட்ட பலமாய் ரூபிக்கப்பட்ட தெய்வகுமாரனுமாய் இருக்கிறார். தேவகுமாரனுமாய் இருக்கிற போதுங்க. பார்த்தீங்களா, அவருடைய மரணம் மட்டும் எவ்விதமாக இந்த இடத்தில் எத்தனையோ பேர் சிலுவையில் மரித்திருக்காங்க. அப்போ அப்படியே அவங்களாம் எனக்கா மரித்தான்னு சொல்ல முடியல. வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட வேத வாக்குகளின்படி அவர் மரித்து உயிர்த்தெழுந்ததினால் இது நிரூபணமாக தேவன் தம்முடைய குமாரன் என்றை நிரூபித்திருக்கிறார். எதன் மூலமாக நீங்கள் இந்த மரணத்தை நிரூபிக்கும்படியாக இது ஒரே ஒரு தான் சாட்சி. ஆகவே இது உறுதிப்படுத்துகிறதாக இருக்கிறது. இயேசு கிறிஸ்துவனுடைய மரணம் உயிர்த்தெழுதல் என்பது மரித்தாலும் பிழைப்பான் அப்படின்ற மாதிரி, அதாவது ஒரு மனுஷனுக்குள்ள ரட்சிப்பு வரும் பொழுது அந்த மரணத்தினுடைய அந்த காரியம் மட்டும் அல்ல, அவனுக்குள் உயிர்ப்பித்தல் நடைபெறுகிறது. பரிசுத்த ஆவியின் மூலமாக உயிர்த்தெழுந்த வல்லமை அவனுக்குள் பிரவேசிக்கிறது. பவுல் சொல்ல உயிர்த்தெழுந்த வல்லமை அறியும்படிக்கு. ஆகவே அவன் ஏன் ஒரு புது சிருஷ்டியாக இருக்கிறான்னா, உயிர்த்தெழுந்த வல்லமை அவனுக்குள் பிரவேசிக்கிறது. பாவத்துக்கு மரித்து நீதிக்கென்று வாழும்படியாக அவன் உயிர்த்தெழுந்த வல்லமை பெற்றவனாய் வாழுகிறவனாக இருக்கிறான். இப்போ பாருங்க, அது எவ்வளோ பெரிய ஒரு நிரூபணமாக தேவன் அதை செய்திருக்கிறதை நாம் பார்க்கிறோம். அது 1 கொரிந்தியர் 15வது அதிகாரத்தில் கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா தேவன் இதை குறித்து சொல்லும் பொழுது இவ்விதமாய் சொல்லுகிறதை நாம் வாசிக்கிறோம். கிறிஸ்து எழுந்திராவிட்டால் உங்கள் விசுவாசம் வீணாயிருக்கும். மரித்தோர் உயிர்த்தெழாவிட்டால் கிறிஸ்து எழுந்திருக்கவில்லை. நீங்கள் இன்னும் உங்கள் பாவங்களில் இருப்பீர்கள். நமக்கு என்ன ஒரு பெரிய நம்பிக்கை, இன்னைக்கு மரித்தவர்கள் கிறிஸ்துவுக்குள்ளான மரித்தவர்கள் அடக்கம் பண்ணுகிறோம். ஆனால் ஒரு நாள் உயிர்த்தோடு எழுப்பார். இதே உலகத்தில் அவர் உயிரோடு எழும்பி நிற்பார்கள். ஆகவேதான் அந்த ஒரு நம்பிக்கையில் ஒரு மெய்யான விசுவாசியை நாம் விதைக்கிறோம். இந்த உயிர்த்தெழுதல் என்பது கிறிஸ்தவ வாழ்க்கையினுடைய மகா பெரிய ஒரு நங்கூரம், நம்பிக்கை. அப்போ தேவன் விதமான ஒரு காரியத்தை செய்துவிட்டார். அப்ப நான் ரட்சிப்பை பெற என்ன செய்ய வேண்டும்? இயேசு மரித்தார், உயிர்த்தெழுந்தார். அந்த ரட்சிப்பை பெற என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால், வேதம் தெளிகிறது. ஒரே ஒரு ரட்சிக்கப்படும்படியாக இயேசுவின் நாமம் இல்லாமல் வேறொரு நாமம் கொடுக்கப்படவில்லை. ஆகவேதான் இந்த நற்செய்தியானது இயேசு கிறிஸ்து மனந்திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது என்பதை குறித்து சொல்வதை பார்க்கிறோம். மார்க்கு 1வது அதிகாரம் 15வது வசனத்தில் நீங்கள் பார்ப்பீர்களானால், காலம் நிறைவேற்று, தேவனுடைய ராஜ்யம் சமீபமாயிற்று, மனம் திரும்பி சுவிசேஷத்தை விசுவாசியுங்கள். மார்க் 1:15 தான் வாசிக்கிறோம். மனம் திரும்பி சுவிசேஷத்தை விசுவாசியுங்கள். மனம் திரும்புதல் என்று சொன்னால், இனி எனக்கு இந்த பழைய வாழ்க்கையினுடைய காரியம் தேவையில்லை. நான் ஒரு புதிய மனிதன், புதிய பாதை, புதிய ஜீவன், புதிய வழி, புதிய நோக்கம், புதிய திட்டம், புதிய வாழ்க்கை முறை, எல்லாமே புதுசு. அப்படிதான் வேதம் சொல்லுது, ஒரு கிறிஸ்துவுக்குள்ளே இருந்தால் எல்லாம் புதிதாயின. எவ்ரிதிங் இஸ் நியூ. ஆகவே தான் மனம் திரும்பி சுவிசேஷத்தை, மனம் திரும்புதல் என்றால் என்ன? இயேசு கிறிஸ்து
கிறிஸ்து மனம் திரும்புதல் என்றால் என்ன? இயேசு கிறிஸ்து மனம் திரும்பி பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது. ஆகவே இந்த மனம் திரும்புதலை குறித்து வேதம் தெளிவாக சொல்லுகிற அந்த ஒரு வழியின் முறை மாத்தாமா நான் இந்த ரட்சிப்பின் பேழைக்குள் பிரவேசிக்க முடியும். மனம் திரும்பாமல் இல்லை. அதாவது இன்னொரு இடத்துல பார்க்குறோம் என்னவென்றால், ரோமர் 10:9 வாசிப்பீங்கன்னா, என்னவென்றால், கர்த்தராகிய இயேசுவை நீ உன் வாயினாலே அறிக்கையிட்டு தேவன் அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பினார் என்று உன் இருதயத்திலே விசுவாசித்தால் ரட்சிக்கப்படுவாய். நீதி உண்டாக இருதயத்திலே விசுவாசிக்கப்படும், ரட்சிப்புண்டாக வாயினாலே அறிக்கைப்பட. இட்ஸ் a டிக்ளரேஷன். வாழ்க்கையில் நீ இதுவரைக்கும் பாவத்தின் அடிமையாக இருந்தால் இப்போ யூ டிக்ளேர் யுவர் செல்ஃப், நான் ஐ எம் எ சைல்ட் ஆஃப் காட், ஆண்டுடைய பிள்ளை, அவர் உயிர்த்தெழுந்த தேவன், ஏனில் அந்த உயிர்த்தெழுந்த வல்லமையின் மகிமை எனக்குள் பிரவேசித்திருக்கிறது. ஐ எம் எ ரிசரக்டட் மேன். நானும் அதான் தம்மோடு கூட எழுப்பி உன்னதங்களில் பிதாவின் வலது பாசத்தில் உட்கார வைத்திருக்கிறாங்க சொல்ல பார்க்குறாங்க. ஆகவே இந்த மனம் திரும்புதல் என்பது நம்முடைய வாழ்க்கையில் அதை கெட்டக்குமாரன் 2ஆம் அவன் புத்தி தெளிந்த போது எனக்கு இது வேண்டான்ட்டான். ஸோ நோ மோர் ஓல்டு லைஃப், எனக்கு பழைய வாழ்க்கை வேண்டாம், நான் மறுபடியுமா போகிறேன். ஒரு வேலைக்காரனாக வைத்துக்கொள்ளும், தன்னை தாழ்த்தி அவன் வர்றான். ஆகவே ஒரு பாவி, ஒரு ரட்சிக்கப்பட்டவன் தன்னுடைய பழைய வாழ்க்கையை நேசித்து அதில் அவன் இருக்கிறதுக்கு என்பது கூடாத காரியம். அப்போ அந்த ரட்சிப்பு என்பது நமக்கு இயேசு கிறிஸ்து தாம் செய்து முடித்த கிரியை இலவசமாக. நான் இதுக்கு ஒன்றுமே செய்யலையே. ஆண்டவர் சொல்கிறாரு, நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன். நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளலையே, நான் தான் உங்களை தெரிந்து கொண்டேன். ஆகவே தேவன் ஒருவரே நம்முடைய வாழ்க்கையில் நம்மை அழைக்கிறவரும் ரட்சிக்கிறவரும் இந்த மகிமையான வாழ்க்கைக்குள் நம்மை பிரவேசிக்க பண்ணுகிறவருமாக இருக்கிறார். அடுத்த ஒரு கேள்வி நீங்கள் பார்த்தீங்கன்னா, அப்படி ஒருவன் மனுஷன் சுவிசேஷத்தை நம்பும் பொழுது அவனுக்குள் என்ன நடைபெறுகிறது? இந்த நற்செய்தி குறித்து நாம் வாசித்தோம். அவர் யார், என்ன எதுன்ற நிகழ்த்தினா, அப்போ எனக்குள் அந்த நற்செய்தியின் உண்மையான செயல் நடைபெறும் பொழுது எனக்குள் என்ன நடைபெறுகிறது? என்ன நடைபெறுதுன்னா, என்னுடைய பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்டது. நம்முடைய பாவங்களை அறிக்கையிட்டால் நம்முடைய பாவங்களை எல்லாம் நீக்கி அவர் நம்முடைய ஒரு புதிய வாழ்க்கைக்குள்ளாக 1 யோவான் திருப்பிக் கொள்வோம். அதாவது என்கிட்ட பாவமே இல்லைன்னு நான் சொல்லலை, நான் ஒரு பாவி. ஆனால் நான் என்ன பண்ணுறேன், ஒத்துக்கொள்கிறேன். 1 யோவான் 1:7 யாராவது அடுத்து வாசிக்கலாம். 1 யோவான் 1:7 அவர் ஒளியில் இருக்கிறது போல நாமும் ஒளியிலே நடந்தால் ஒருவரோடொருவர் ஐக்கியப்பட்டிருப்போம். அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி சுத்திகரிக்கும். சகல ஆல் சின்ஸ், அத்தனை பாவம் என் வாழ்க்கையில் கோடி பாவங்களையெல்லாம் சுத்திகரித்து என்னை, அதான் வேதம் சொல்லுது. அந்த 9 கூட நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தை நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராக இருக்கிறார் என்று தகப்பன் அவரே. என்னை நேசிக்கிற என் ஆண்டவர்
இந்த உலகத்தில் எத்தனையோ பேருக்கு மத்தியில் அவர் என்னை தெரிந்து கொண்டிருக்கிறார், என்னை அழைத்தார். அவர் இழுக்காமல் நான் வந்திருக்க மாட்டேன் அவர்கிட்ட. ஆகவே ஒரு ஆழமான ஒரு உறவுக்குள்ளாக நான் பிரவேசிக்கிறேன். அந்த பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் ஐக்கியத்தோடு நான் இணைகிற ஒரு நிலைக்குள்ளாக நான் மாற்றப்படுகிறேன். என்னுடைய பாவங்களை எல்லாம் நீக்கி நியாயத்தையெல்லாம் நீக்கிடுறார். அது மாத்திரமல்ல, என் பாவங்களை நீக்கப்பட்டால் மட்டும் நான் பரலோகம் போக முடியாது. ஏன்னா நான் பரலோகத்தில் பிரவேசிப்பதற்கு உடைய பிரமாணங்களெல்லாம் நான் கை கொண்டிருக்க வேண்டும். அந்த பிரமாணங்களெல்லாம் கை கொள்வதற்கு என்னால் முடியாது, நான் செய்யவும் இல்லை. ஆகவே அவர் இந்த உலகத்தில் நியாயப்பிரமாணம் அனைத்தையும் என் பட்சத்தில் எனக்காக என்னுடைய ஸ்தானத்தில் பின்பற்றி அந்த நீதியை எனக்கு கொடுக்கிறார். பாவங்களெல்லாம் அவர் பேரில் போயிடுது, அவர் நீதியை எனக்கு கொடுக்கிறார், நீதியின் சால்வை தரிப்பிக்கிறார். ஆகவே நான் பரலோகத்தில் போகும்படியாக அவரை பார்க்கும் பொழுது பிதாவானவர் நான் அவருடைய நீதியை தரித்திருக்கிறேன். நீ எல்லா பிரமாணங்களை கடைபிடித்த மனுஷன் பாணி, நான் இல்லை, ஆனால் எனக்காக இன்னொரு கடைபிடிச்சார். ஆகவே ஆசீர்வதிக்கப்பட்டவனே, ஆசீர்வதிக்கப்பட்ட நபரே உள்ளே வா, பரலோகத்தில் உன்னை பிரவேசிக்கும்படியாக உன்னுடைய அந்த நீதியின் சால்வை உனக்கு நித்திய வாழ்வை கொடுக்கிறது. ஆகவே நீ ஒரு தேவனுடைய பிள்ளையாக இந்த உலகத்தில் வாழுகிற ஒரு மகிமையான வாழ்க்கைக்குள் பிரவேசிக்கிறாய். இதுதான் உண்மையான ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட தேவன் நம்முடைய வாழ்க்கையில் செய்யும்படியான மகத்துவமான ஒரு ரட்சிப்பின் செயல். இது கிருபையினால் உண்டானது. அப்போது நான் 11வது கேள்வி ஒன்று கேட்குறேன். அப்போ இந்த சுவிசேஷத்தை நிராகரித்தால் என்ன நடக்கும்? எனக்கு சுவிசேஷம் வேண்டாம்ப்பா அப்படின்னா என்ன நடக்குன்னா, நம்முடைய பாவங்களிலேயே நாம் வாழ்ந்து மரித்து விடுவோம். எனக்கு இந்த சுவிசேஷம் வேண்டாம். இந்த சுவிசேஷம் என்பது ஒரு நபரை பற்றியது, அவர் செய்து முடித்த அந்த காரியத்தை பற்றியது. அதன் மூலமாக எனக்கு வாழ்வு உண்டு, பாவ மன்னிப்பு உண்டு, மீட்பன் உண்டு, அடிமைத்தனத்தில் விடுதலை உண்டு. இதெல்லாம் எனக்கு வேண்டாம். ஆகவே நான் பாவத்திலேயே வாழ்ந்து பாவத்திலேயே மரித்தவனாகவே, ஆதாம் ஏவாள் தேவனை விட்டு துரத்தப்பட்டார்கள், பிரிக்கப்பட்டார்கள். அவர்கள் இனிமேலுமாக தேவனை கெட்டிச் சேரும்படியான வாய்ப்பும் வழியும் இல்லாமல் போனார்கள். அதே நிலையத்தான் நான் என் மரணத்துக்கு பின்பாக நான் சந்திக்க வேண்டியதாக இருக்கிறது. நான் அவருடைய சமூகத்தில் போக முடியாது. ஏன்னா அவரோடு நான் ஒப்புரவாகலை. என்னுடைய பாவங்களை நீக்கும்படியான ஒரு வழி ஏற்படுத்தி கொடுத்தார், அதை நான் வேண்டான்னுட்டேன். என் பாவங்களை மன்னிக்கும்படியான வழி ஏற்படுத்தி கொடுத்தார், வேண்டான்ட்டேன். பாவத்தின் அடிமைத்தனத்தை மீட்கும்படியாக தேவன் ஏற்படுத்தின வழியை நான் வேண்டான்ட்டேன். உயிர்த்தெழுதலின் மூலமாக அவர் செய்து முடித்த காரியம் மெய் என்பதை ஊர்ஜிதப்படுத்துகிற காரியத்தை நான் எனக்கு வேண்டான்ட்டேன். ஆகவே நான் வேறு வழி இல்லை. நான் பாவத்திலேயே மரித்து நித்திய பிரிவை தான் சந்திக்கணும். தேவனுடைய சமூகத்தில் நான் போக முடியாது. நித்தியமான மரணத்தை தான் சந்திக்கணும். இதுதான் வேறு வழியே இல்லை எனக்கு. இதை தவிர வேறொரு வழி இருக்கா? இது உனக்காக செய்யப்பட்ட இந்த ஒரு காரியம், இதை நீ வேண்டான்னு சொல்லிட்ட. அப்போது நான் என்ன பண்ண முடியும்? அதாவது உன்னுடைய வாழ்க்கையில் இலவசமாய் கொடுக்கப்படுகிறது, அதை நீ வேண்டான்னு சொல்லும் பொழுது அதனுடைய காரியத்தை நீ புறக்கணிக்கிறாய், வேண்டான்னு சொல்கிற. ஆகவே தான் இலவசம். ஆனால் நீயும் நான் அதை ஏற்றுக்கொள்ள விருப்பம் இல்லைன்னா, ஆண்டவர் யாரையுமே அவர் கட்டாயப்படுத்துகிறவர் அல்ல. யோவான் 3:36 சொல்லப்படுகிறது, குமாரனிடத்தில் விசுவாசமாயிருக்கிற நித்திய ஜீவனை உடையவனாயிருக்கிறான். குமாரனை விசுவாசியாதவனோ ஜீவனை காண்பதில்லை, தேவனுடைய கோபம் அன்மேல் நிலை நிற்கும். ஆதாம் ஏவாள் பேரில் தேவனுடைய கோபம் நிலை நின்றது. அவர் துரத்தப்பட்டார்கள். அந்த கோபத்தோடு கூட, தேவனுடைய கோபாக்கனையோடு கூட தான் நான் இந்த உலகத்தை விட்டே நான் போகணும். ஏன்னா என்னுடைய
பாவத்தின் பரிகாரமாகிய அவரை நான் புறக்கணிக்கும் பொழுது இயேசு கிறிஸ்துவினால் வேறு ரட்சிப்பு இல்லையே. வேறு ஏதாவது அந்த இடத்துல ரட்சிப்பு கெடுக்கப்பட முடியாத ஒரு வாய்ப்பு என்பது இருக்கிறதா என்று பார்ப்போமானால் நிச்சயமாக இல்லை. அவன் சுவிசேஷத்தை ஒரு மனிதன் நிராகரித்தானா அவனுக்கு வேறு வழியே இல்லை. பாருங்களேன், இல்லை, தேவனுடைய கோபாக்கனை கண்டிப்பாக சந்தித்து தான் ஆகணும். தேவனுடைய ஆக்கனை அவன் சுமந்துதாகும். ஆகவே அவன் இனிமேல் நரகத்துக்கு போகணும்ல, ஏற்கனவே நரகத்தில் தான் இருக்கிறான். தேவனுடைய கோபாக்கனின் அந்த குறிப்பிட்ட காலத்தில் ஆண்டவர் அவனுக்கு இறங்குகிறார், அந்த தருணத்தை கொடுக்கிறார், வாய்ப்பை கொடுக்கிறார், எல்லாம் இருக்குது. ஆனால் இப்போ என்ன ஆச்சுன்னா அது முற்றுமாக அவன் நிராகரித்து விடுகிறான். பவுல் ஃபேலிக்ஸ் என்ற மனிதனோடு கூட பேசும் பொழுது அவன் சமயம் வாய்க்கும் பொழுது நான் பார்த்துக்கிறேன்ப்பா, இப்போ போயிடு, நீ பரவாயில்ல. அவனுக்கு மறுபடியும் சமயம் வாய்க்கவில்லை. அப்படி உன்னுடைய வாழ்க்கையில் நீ சுவிசேஷத்தை ஏற்றுக்கொள்வதை நிராகரிப்பது உன்னுடைய காரியம். யூ. ஆகவே நீ அது வேண்டான்னா உன்னை யாருமே கட்டாயப்படுத்த முடியாது. ஒருவரும் உங்களை கட்டாயப்படுத்துவதற்கு இல்லை. அதாவது சுவிசேஷம் இலவசம், உனக்கு சொல்லப்படுகிறது, நீ வேண்டான்னா அதுமாதிரி பாவத்தில் நீ மறிக்கிறதவர் உனக்கு வேறு வழி இல்லை. ஆகவே தான் இந்த மனிதனுடைய ஒரே ஒரு நம்பிக்கை என்ன 12 பார்த்தீங்கன்னா, இன்றைக்கு ஏன் சுவிசேஷம் முக்கியம்னா இதுதான் ஒரே ஒரு வாழ்க்கையினுடைய ஒரே ஒரு நம்பிக்கை இதுதாங்க. நித்திய சுவிசேஷத்தின் மூலமாக மாத்திரம்தான் நீ உன்னுடைய வாழ்க்கையில ஜீவனை பெற்றுக்கொள்ளும்படியான சத்தியத்தின் போதனை இருக்கிறது. அதை நீ நிராகரிக்கும் பொழுது நீ ரட்சிப்பையே புறக்கணிக்கிறாய். அந்த கார் எனக்கு வேண்டாம் நீ சொல்ற. இப்போ சுவிசேஷத்தை நான் என்ன செய்ய வேண்டும்? என்னுடைய வாழ்க்கையில் சுவிசேஷத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டும் தாழ்மையாய். ஆண்டவரே, நான் ஒரு பாவத்தன்மை உள்ளவன், பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்தில் வந்தார், அவர்களில் பிரதான பாவி நான். ஏன் சொல்கிறேன்னா, எனக்கு ரட்சிப்பு தேவை. பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்தில் வந்தார், எனக்கு தேவை அது. அதாவது நான் ஒரு பயங்கரமான கொடிய வியாதியினால் பாதிக்கப்பட்டிருக்கேன். அதற்குரிய மருந்தை இலவசமாக கொடுக்கப்படுகிற வழியில் அதை நான் வேண்டாம் என்று நிராகரிக்கும் பொழுது என்னுடைய பாவத்தில் நான் மறிக்கும்படியான வழியை நானே தெரிந்து கொள்ளுகிறேன். அப்போ நான் என்ன பண்ணணும்? இந்த சுவிசேஷத்தை நான் முதல் ஏற்றுக்கொண்டு வாழ வேண்டும். இந்த சுவிசேஷத்தை மற்றவர்களுக்கு நான் பகிர வேண்டும். ஆக இந்த சுவிசேஷம் என்பது என்னுடைய வாழ்க்கையில் கொடுக்கிற ஒரே ஒரு நம்பிக்கை. இதை விட்டால் எனக்கு வேறு வழி இல்லை. அப்போது இந்த சுவிசேஷத்தை என்னுடைய வாழ்க்கையில் நான் அங்கீகரித்துக் கொள்கிறேன், ஏற்றுக்கொள்கிறேன். பாவியா அதன் மேல் கிருபையாயிரும் என்று சொல்லி ஆண்டவருக்கு முன்பாக நான் என்னை தாழ்த்தி வருகிறேன். அதோடு கூட மற்றவர்களுக்கு இந்த சுவிசேஷத்தை அறிவிக்க வேண்டிய பணி எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு மனித உத்தரவாதம் நிராகரிக்கப்படுகிறதுங்க. சுவிசேஷம் போதிக்கப்படுகிறதில்ல. விசுவாசிகள் என்பவர்களும் சுவிசேஷத்தை மற்றவர்களுக்கு போதிக்கிறதுல அவர்கள் செயல்படுகிறதில்ல. பவுல் சொல்கிறாரு, சுவிசேஷத்தை பிரசங்காதிருந்தால் எனக்கு ஐயோ. எத்தனை பேருக்கு நான் சுவிசேஷத்தை அறிவிக்கிறேன், எத்தனை பேருக்காக நான் ஜெபிக்கிறேன், எத்தனை பேருடைய ரட்சிப்புக்காக நான் உழைக்கிறேன். இப்போ நான் தவறுகிறேன். ஆமாம், என்னுடைய வாழ்க்கையில் நான் தவறுகிறேன். என்னுடைய கடமையில் நான் தவறுகிறேன். ஆண்டவர் கடைசியாக கொடுக்கப்பட்ட கட்டளை என்னன்னா, அதான் சொன்னார், நான் கொடுத்த இந்த உபதேசத்தை எல்லா உலகம் சர்வ சிருஷ்டிக்கு சுவிசேஷத்தை பிரசங்கன்னு சொல்லிட்டார். எவ்ரி கிரீச்சர், நீ பார்க்குற ஒவ்வொருவனுக்கும் நீ சுவிசேஷத்தை அறிவிக்கணும். ஸ்பர்ஜனுடைய வாழ்க்கையை குறித்து கடந்த காலங்களை தொடர்ந்து நான் சிந்தித்து வருகிறேன். நீ ஒவ்வொருவரும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்று ஜெபிப்பதனுடைய கடமை, ஒவ்வொரு ரட்சிக்கப்பட வேண்டும் என்று ஆதாங்கப்படுவதனுடைய கடமை, சுவிசேஷத்தை எடுத்துச் செல்வதனுடைய கடமை. ஏங்க மிஷினரிகள் அந்த நாட்களில் தன்னுடைய வசதிகள் வாய்ப்புகளெல்லாம் விட்டு இந்தியா போன்ற ஆப்பிரிக்கா போன்ற நாடுகளில் மரித்தார்கள். அநேகர் சுவிசேஷத்துக்காக ஜீவனை கொடுத்தார்கள்.
சர்வ சிருஷ்டிக்கு சுவிசேஷ பிரசங்கி, சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டால். ஆகவே இந்த சுவிசேஷத்தை தான் நாம் பிரசங்கிக்க வேண்டும். இதுதான் என்மேல் விழுந்த கடமை. இதை நாம் பிரசங்கிக்காமல் போனால் எனக்கு ஐயோ. இது என்மேல் விழுந்த கடமையாக இருக்கிறது, இதை நான் பிரசங்கித்து ஆகணும் அப்படிங்கிறது தான் பவுல். இதுக்காக தான் அவர் தன்னுடைய வாழ்க்கையில் அடிபடுகிறார், பாடுபடுகிறார். இயேசு கிறிஸ்து இழந்து போனதை தேடி ரட்சிக்க வந்தார். அதனால தான் பவுல் சொன்னார், அதாவது கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை குறித்து நான் வெட்கப்படேன். ரோமர் 1:16 யாராவது வாசிங்க. ரோமர் 1:16. ரோமர் 1:16. யார் வேணாலும் வாசிக்கலாம். கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை குறித்து நான் வெட்கப்படேன். முன்பு யூதரிலும் பின்பு கிரேக்கரிலும் விசுவாசிக்கிறவன் எவனோ அவனுக்கு ரட்சிப்பு உண்டாகுவதற்கு அது தேவ பலனாய் இருக்கிறது. இதுதாங்க, அதாவது பவர் ஆஃப் காட் அண்ட் சால்வேஷன் அப்படின்னா அந்த ரட்சிப்பு இந்த சுவிசேஷத்தின் மூலம் தான் கொடுக்கப்படுது. அதனால அடுத்த வசனம் வாசிங்க. 18. விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறபடி விசுவாசத்தினால் உண்டாகும் தேவ நீதி விசுவாசத்திற்கென்று அந்த சுவிசேஷத்தினாலே வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. அந்த சுவிசேஷத்தினால் வெளிப்படுத்தப்படுது. பார்த்தீங்களா? அதாவது இதை தவிர வேற வழி இல்லைங்களே. நீங்களும் நான் சுவிசேஷத்தை தான் அறிவிக்க வேண்டும். இதுதான் காஸ்பல்ங்கிறது. இப்போ அடுத்த ஒரு பகுதிக்கு நாம் வர்றோம். அதாவது பவுல் என்ன சொல்லிட்டாருன்னா, இந்த சுவிசேஷத்தை தவிர ஒரு தேவ தூதன் வந்தால் கூட அவன் சபிக்கப்பட்டவன் சொல்லிட்டார். இதை தவிர வேற எதையுமே நீ போதிக்க கூடாது என்றார். அப்ப சுவிசேஷத்தை தான் அறிவிக்கணுமா? அம்மா தான் அறிவிக்கணும். கலாத்தியர் 1 பவுலே சொல்றார், நானே வேற வந்து சுவிசேஷம் என்னை ஏற்றுக்காதன்றார். இதைத்தான்பா சுவிசேஷம், இதை விட்டு நீ வேற எவனாவது யாராவது வந்து பேர் பிரசங்கம் பண்ணா நீங்க ஏற்றுக்கொள்ளாத. கலாத்தியர் 1. பக்தரின்